இது வந்து ஜீவசமாதியோட இடம். இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. உச்சி நேரம் நாங்கள் வரப்போ விளக்கு பாருங்க உள்ளுக்கு எரியுது. இங்கே வந்து அவங்களோட பாதம். இது வந்து தொட்டு கும்பிடணும். நம்ம உண்டியில் காசு போட்டுட்டு தொட்டு கும்பிடணும். நம்ம நல்லா ப்ரே பண்ணி வேண்டிக்கிட்டு உண்டியில் போட்டுட்டு விளக்கு ஏற்றி ப்ரே பண்ணணும். நம்ம நினச்சதை நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணால் நல்லதாகவே நடக்கும். நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம கூடயே இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் தான் இது கிடச்சிச்சு. அவரோட ஃபேஸை பார்க்கணுன்னுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது கிடைக்கல. கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. எனக்கு கிட்டேருந்து பார்க்குறேன். ஆனால் இங்கேருந்து எடுக்க முடில. விளக்கு எரியுது மட்டும்தான் எனக்கு தெரியுது. அது வந்து இந்த கோயில் வந்து சரியான பெருசு பாருங்கள். முனிவர்லாம் இருக்காங்க பாருங்கள். வீடியோஸ் எல்லா முனிவரும் இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு நான் எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டேன்னா கோயிலில் நன்றி சொல்லிடுவேன். நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் ஏன் மூச்சு வாங்கி பேசல, கொஞ்சம் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் வந்து சரியான பெருசு. ஓகேங்களா? வந்து பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம், சாமி கும்பிடலாம், நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு போகலாம். நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கும். சுற்றி முனிவர் அதை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கோயில் எவ்வளோ பெருசுன்னு. சுற்றி பெருசு, சரியான பெருசு. வெளியே பாருங்கள் நெஞ்சு தெரிகிறாரு. அப்படியே வந்துன்னா பாபா இருக்கார். பாபா தெரியுறாங்களா? பாபா முனிவர். இவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போதும் இருக்கணும். ஓகே, பாய். பாருங்க அவரோட கால் பாதம். அது சிவனோட பூ, சிவலிங்கத்தோட பூ. இந்த நாகலிங்கம் பூ இருக்குல்ல, அந்த பூ பாருங்கள். ரொம்ப பேர்த்துக்கு வந்து இந்த பூவை பற்றி தெரியாது. அது சிவனோட பூ. உள்ளுக்கு வந்து நம்ம சிவன் அதில் குடியிருப்பார். அந்த பூ தான் அது. நல்லா நம்ம நினச்சி வேண்டிக்கிட்டோமோ நல்லதே நடக்கும்.